ஆமாம். இப்போ என்னுடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் விட்ட இடத்திலிருந்து நவீன கவிதையின் சாராம்சத்தோடு அதை தொடர்வதா தான் என்னுடைய பாணியை நான் வடிவமைச்சுக்கிட்டேன். ஏன்னா கண்ணதாசன் இன்னைக்கும் நம்ம நினைக்க தெரியாத மனமே உனக்கு மறக்க தெரியாதான்ற அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் சொல்லுவாங்க, மனித உணர்வுகள். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்ற அந்த வரிகள் இன்னும் 2000 வருடம் கேட்டாலும் அந்த மனித உணர்வுகள் இருக்கிற வரைக்கும் அந்த வரிகள் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆக ஒரு பாடல் கவிதையாக இருப்பதை விட இந்த மாதிரியான உணர்வுபூர்வமாக இருக்கும்போது அது நேரடியாக இதயத்தை தொடுது. ரெண்டாவது, பாடலில் கதை சொல்லும்போது அது இன்னும் நேரடியாக மனதை தொடும் என்பதை கண்ணதாசன் நிரூபித்தார். அந்த இதில் தான் நான் 7G ரெயின்போ காலனி, காதல், இப்போ இருக்க வெயில், காதல் வளத்தின் பாடல், அப்படி எல்லா பாடல்லையும் அந்த படத்தோட கதையை நான் சொல்கிறத ஒரு பாணியாகவே நான் பின்பற்றேன். ஒரு இயக்குனர் திரைப்படத்திற்கான கதையை உங்களிடம் சொல்லும் பொழுது பாடலுக்கான சுச்சுவேஷனை கேட்டுட்டு அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கிக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பாடல் வரிகள் எழுதி கொடுக்குறீங்களா? இல்லை.